பலகணிகளை திறந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்கள் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தெய்வம் ஆசீர்வதிக்கிற தெய்வம். நம்முடைய தெய்வம் ஆசீர்வாதம் என்று சொன்னால் இன்னைக்கு அநேகர் நினைக்கிறதான காரியம் உலகத்துக்குரிய நன்மையை மட்டும்தான் ஆசீர்வாதம் சொல்லி நினைக்கிறாங்க. நல்ல வீடு இருந்தா, நல்ல கார் இருந்தா, நல்ல பங்களா இருந்தா, நல்ல எல்லாமே இருந்தா அதுதான் ஆசீர்வாதம் என்று இன்னைக்கு மனிதர்கள் என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. ஆனால் அதுவும் ஒருவேளை இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமாய் இருக்கலாம். அது மற்றவர்களுக்கும் ஆண்டவரை தேடாதவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் என்ன செய்து இருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் இருக்கிறது. அது எல்லாருக்கும் பொதுவானதாய் கூட என்ன செய்யலாம், காணப்படலாம். இது உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், உலகத்துக்குரிய நன்மைகள். இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன செஞ்சிடும், ஒரு நாள் அழிக்க